பல நாள் கழித்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வைக்கிறதா அப்படிங்கிறது பாக்யலட்சுமி சீரியலான்னு பார்த்தா அது கிடையாது. கண்டிப்பாக மகாநதி சீரியலை தான் முதல்ல சொல்லணும். பாக்யலட்சுமியில் வேண்டா வெறுப்புக்கு இழுத்துட்டு இருக்காங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோடிக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஃபேன் பேஸை வச்சு மட்டும் கதையை ஓட்டிக்கலாம், வேறு எந்த ஒரு லாஜிக்கை பற்றியும் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி இழுத்துட்டு கொண்டு போயிட்டு தான் மகாநதி சீரியலில் இருக்காங்க. அதுலேயும் ஒரு லாஜிக்காச்சு அந்த ஒரு ஜோடியை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. சகோதரிகளின் கதைன்னு சொல்லிட்டு 4 அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணையும் அவருடைய கணவரையும் பற்றி மட்டும்தான் கதையை சுத்த போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையாச்சும் ஒழுங்காக எடுத்துகிட்டு போகலாம், லாஜிக்கோடு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நியாயமாக எடுத்துகிட்டு போகலாம். எங்கள் அம்மாவுடைய அப்பள பிஸ்னஸை நல்லபடியாக வளர்த்து விட்டு அது ஒரு பெரிய அப்பள பிஸ்னஸ் எடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னு இப்படி ஒரு பிஸ்னஸாக மாறினதுக்கு பிறகு, அதுவும் 3 மாதத்தில் மாறினதுக்கு பிறகு நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளையை தொட்டு பார்த்துக்கலாம், அது ஆம்பளை பிள்ளை தான் வேணும், பொம்பளை பிள்ளை தான் வேணும், 100 வருஷம் கூட தான் வாழணும் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் பேசி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இதில் கையம்மி கூட காலம்மி கூட தோல்ல சாய அதுக்கப்புறம் முத்தம் கொடுக்க இதை வச்சு மட்டுமே ஒரு 3/4 எபிசோடை ஓட்டிடலாம். மிச்சம் ஒரு 20 எபிசோடில் மிச்சம் 2-3 கேரக்டரை காமிச்சிட்டு அவங்கள வச்சு ஏதாச்சும் டம்மி பாவாவாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து போயிடலாங்கிறதெல்லாம் எந்த தைரியத்தில் நடக்குது அப்படின்னா விஜய் காவேரிக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸை வச்சு மட்டும்தான் நடக்குது. அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு காதல் காட்சியை மட்டும் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு வச்சு தான் நடக்குது. அப்போல்லாம் பிஸ்னஸ் பெருசு ஆகலைன்னா என்ன செய்வீங்க? அப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்து பெருசாகிட்டே போகுமே, அப்போ எப்படி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவீங்க? இதில் ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அப்பள பிஸ்னஸுக்கும் உங்கள் காதலுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கேன், இவர் கூட தான் வாழ்வேன், இவரோட குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படிங்கிறத சொல்லி ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கிறத விட்டுவிட்டு இப்போ இல்லை முன்னாடி உங்கள் வீட்டிலலாம் இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து சும்மா எனக்கு ஒருத்தங்கள்ட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தேவையில்லை அவங்க அம்மா அந்த அப்பள பிஸ்னஸே ஆரம்பித்தாங்க. தனியாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் கங்கா தன்னோட வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கும் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட நிறுத்தி இருந்துக்கலாம். இப்போயும் வேலைக்கு போகலாம், பணம் கொடுக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை இந்த கதையை இழுத்தே தீர்வேங்கிறதுக்காக லாஜிக் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தை வச்சு இழுத்து கொண்டு போகிறது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.